Hi friends, welcome to Tummy Time Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்க கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அரை கப்பு வந்துட்டு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 3/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்கான கம்பி பதம் வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த குலாப் ஜாமுனுக்கு, கோதுமை குலாப் ஜாமுனுக்கு நம்ம நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த சுகர்லாம் வந்து டிசால்வ் ஆகி கொஞ்சம் திக்காக வந்தால் மட்டும் போதும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து சுகரில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் செய்ய போகிறேன், அதனால தான் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். நம்ம ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சாஃப்ரான் கூட ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஜீரா, அதனால தான் உங்களுக்கு இப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து மாவு முக்கியமானது ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 டம்ளர் காய்ச்சி எடுத்து ஆற வச்ச வந்து பால் சேர்க்குறேன். பசும்பால் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு நெய் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடர் இருந்தால் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், நான் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிருக்கிறதுனால. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு அரை பவுல் வந்துட்டு கோதுமை மாவு. நீங்கள் என்ன கோதுமை மாவு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா கட்டி தட்டிடும். கைவிடாமல் நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைனா அங்கங்கே திட்டாயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கிண்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு மாவு. ஆக்சுவலாக இப்படி நல்லா அந்த பாலே வெந்ததுன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், பச்சை வாசனை அடிக்காது மாவு. பாருங்கள் நல்லா வெந்து ரப்பர் மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக. இது வந்து இப்போ நான் ஒரு தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது நான் பிசைய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம், அப்படின்னா பால்ஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தட்டையாக உருட்டி அதில் கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற 4 ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, 4 ஸ்பூன் வச்சு சைடு ஓரங்களை வந்துட்டு 3 சைடு ஓரங்களையும் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி வரும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கேன் டிசைனை. ஸோ இது மாதிரி எல்லா உருண்டையிலுமே ஒரே மாதிரியே நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு கடாயில் வந்து நான் ஆயில் வந்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஆயில் வந்து சூடானதும் 2 வந்து குலாப் ஜாமுன் போட்டு மாவு வந்துட்டு நல்லா வேக விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணனா வெளியே மட்டும் ப்ரௌனாக வெந்துடும், உள்ள மாவு வேவாது. இப்போ நல்லா பாருங்கள் உடையாமல் வருது. கரெக்டான பதத்தில் நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். இப்போ பாருங்கள் 2 சைடு வந்து செம்ம சூப்பராக அப்படியே ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துருக்கு. அந்த டிசைனும் மாறவே இல்லை, அந்த டிசைன் அப்படியே இருக்குது. இது டேரெக்டாகவே நம்ம வந்துட்டு ஜீராலே போட்டுடலாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் மாவு பேக்கெட் வாங்கி குலாப் ஜாமுன் செஞ்சோன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது, ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே போதும். ஜீராவில் நம்ம உடனே வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டுடலாம். உடம்புக்கும் ஹெல்தி உங்களுக்கு கோதுமை மாவில் செய்யறதுனால. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, நல்லா பஃபியாக வந்துருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து ஒன்று வந்துட்டு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது சொல்லியிருந்தேன். பாருங்கள் ஸ்பூனை வச்சு கட் பண்ண உடனே அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வரும். உள்ளே பாருங்க நல்லா மாவு வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. என் பையன் ரொம்ப ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் குலாப் ஜாமுனை. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதோட வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். வின் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து மெயில் பண்ணி வைங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படி சொல்லு அப்பதான் பாய் சொல்லு. ஃப்ளைங் கிஸ் கொடு. இங்கே பாய் சொல்லு. ஃப்ளைங் கிஸ். சூப்பர்.